வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பயாலஜி சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டுக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோவிங் பிளான்ட் அண்டர் தி சாயில் லெஸ் கண்டிஷன் இஸ் கால்ட். அதாவது ஒரு தாவரம் குறைவான மண் இருக்கிற இடத்துல வளரும் முறைக்கு பெயர் என்ன? அதுதான் கொஸ்டினோட சரியான தமிழ் அர்த்தம். ஆப்ஷன் ஏ ஹைட்ராலஜி, ஆப்ஷன் பி ஹைட்ரோட்ராபிசம், ஆப்ஷன் சி ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் டியில் ஹைட்ரோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ ஹைட்ராலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் போத் ஆன் அண்ட் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். அதாவது தண்ணி எங்கெங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக பறந்து விரிந்து காணப்படுது, புவிக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடிக்கு மெத்தடுக்கு பேர் தான் ஹைட்ராலஜின்னு பேர். அண்ட் ஹைட்ரோட்ராபிசம் என்னன்னா, இந்த க்ரோத் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் ஃப்ரம் மாய்ஸ்சர். அதாவது தரைக்கு கீழே ஒரு பிளான்ட்டோட ரூட்ஸ் வளர்ந்து போகும் இல்லையா, அது நீரை தேடிய பயணத்தை மேற்கொள்ளுது. அது எந்தெந்த இடத்துலலாம் நீர் இருக்கோ அதை நோக்கி வளர்ந்து போகிறதுக்கு பேர் தான் இந்த ஹைட்ரோட்ராபிசம் அப்படிங்கிற மெத்தடுக்கு பேர். அண்ட் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஏ டைப் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இட் இன்வால்வ்ஸ் க்ரோவிங் பிளான்ட் வித்தவுட் சாயில் பை யூசிங் வாட்டர் மினரல்ஸ். அதாவது லெஸ் சாயிலோ அல்லது சாயில் இல்லாமையோ வாட்டரில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட்டை மட்டும் வச்சுமே இந்த வீட்டுக்கு தேவையான அழகு செடிகளையோ அல்லது இந்த மாதிரி மூலிகை செடிகளையோ வளர்க்குற முறைக்கு பேர் தான் ஹார்டிகல்ச்சருங்கிறது. அது எந்த முறை நடக்குதுன்னா, இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்ங்கிற முறையில் நடக்குது. ஸோ க்ரோவிங் பிளான்ட்ஸ் அண்டர் தி சாயில் லெஸ் இஸ் கால்டு. அதாவது சாயில் கம்மியாக வச்சு வளர்க்குற முறைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். இந்த ஆப்ஷன் சியில் இருக்க ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறதா இதுக்குரிய சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியில் ஹைட்ரோடாக்சிஸ் அப்படின்னு இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆர் செல் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் ஆஃப் வாட்டர். அதாவது ஒரு ஆர்கானிசமோ ஒரு செல்லோ வாட்டர் நம்ம கண்டென்ட் இருக்கும்போது அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு சிக்னல் ரெஸ்பான்ஸை தான் இந்த ஹைட்ரோடாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள புதுசாக வந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.